Good evening students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா lesson 3 ஓட important questions with the answers. Since you are going to near your exam, so it will be useful for you people. The important questions alone I am discussing here. So what is inert pair effect? இது வந்து book back question. இது second lessonலயும் நம்ம பார்த்திருக்கோம். The tendency of ns electron in the outermost shell of heavier p block elements to remain inert is called inert pair effect. அதாவது inert அப்படின்னா நான் பாண்டிங்னு அர்த்தம். ns எலக்ட்ரான் இருக்குங்க இல்லையா p block elementsல, அது outermost shellல இருக்கக்கூடிய heavier p block elementsல ரியாக்டே ஆகாமல் இன்ர்ட்டாக இருக்கும். அதாவது ரியாக்ட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ர்ட். அதுதான் வந்து நம்ம inert pair effect அப்படின்னு சொல்லுவோம், which will not take part in bonding. அடுத்தது நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது போர்டு எக்ஸாம் கொஸ்டினும் கூட சொல்லலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, why fluorine always exhibit a -1 oxidation state, அதாவது oxidation state of -1 அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளூரின் ஏன் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுக்குதுன்னா, -1 அப்படின்னாவே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, மைனஸ் அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறவங்க யார்? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். ஸோ அதுதான் ஆன்சர். Fluorine is the most electronegative element than other halogens, so it always exhibit -1 oxidation state. அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் ஆர் interhalogen compounds? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். interhalogen compounds அப்படின்னா என்ன? Each halogen combines with other halogens to form a series of compounds called interhalogen compound. ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜனோட சேர்ந்து ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அது வந்து என்னெல்லாம் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா, அதாவது ரெண்டுமே ஹாலஜன் மட்டும்தான் சேரணும், வேறு எந்த ஒரு ஆட்டமும் சேரக்கூடாது. ஸோ இப்போ ஏவும் பியும் ஒரு ஹாலஜன், ஏ ஒரு ஹாலஜன், பி ஒரு ஹாலஜன், அதாவது ஒரே ஒரு ஹாலஜன் ஏ, ஒரே ஒரு ஹாலஜன் பி. ஸோ அது ஏபி டைப். ஸோ சிஎல் ஒரு ஹாலஜன், எஃப் ஒரு ஹாலஜன். அடுத்தது ஏபி2. ஏ வந்து ஏ ஒரு ஹாலஜன், பி ஒரு ஹாலஜன் தான், ஆனால் ஒரு ஹாலஜன் ஆஃப் ஏ ரெண்டு ஹாலஜன் ஆஃப் பி சேரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிஎல், அடுத்தது எத்தனை எஃப் சேர்ந்துருக்கு? சாரி, இது பி3. ஸோ ஒரு சிஎல் 3 எஃப் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஏபி5 ஒரு எக்ஸாம்பிள், ஐஎஃப்5, ஏபி7க்கு ஐஎஃப்7. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது 2 எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் படிச்சுட்டா போதும். இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். சென்ட்ரல் ஆட்டம் வில் பி த லார்ஜர் ஒன். இதில் வந்து சென்ட்ரல் ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சென்ட்ரல் ஆட்டம் எடுக்கணும். இட் கேன் பி ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் 2 ஹாலஜன் அண்ட் நாட் மோர் தென் 2 ஹாலஜன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹாலஜன் மட்டும்தான் கம்பைன் ஆகணும், 2 ஹாலஜன் மேலே கம்பைன் ஆகக்கூடாது. ஃப்ளூரின் காண்ட் ஆக்ட் அஸ் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பீயிங் த ஸ்மாலஸ்ட் ஒன். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ், ஃப்ளூரினை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக சூஸ் பண்ண முடியாது. ஏன் சூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அது ரொம்ப அட்டாமிக் சைஸ் ரொம்ப கம்மி, ஸ்மாலர் ஒன். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 9. ஸோ அது ரொம்ப கம்மி மற்ற ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ண முடியாது. இந்த 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தன் அதர் ஹாலஜன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் அப்படின்னா, இது 3 பாயிண்ட்டு கீ பாயிண்ட்ஸு. என்னென்னா, ஃப்ளூரினோட அட்டாமிக் சைஸ் ரொம்ப சின்னது, அது எலக்ட்ரானெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம், லோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அது என்னது லோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி? அதாவது அந்த பாண்டை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்போம் இல்லையா, அது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி. அந்த எனர்ஜியும் ரொம்ப கம்மி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியான என்னது? த டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அது மட்டும் ஜாஸ்தி. அடுத்தது லோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இந்த 3 பாயிண்ட் தான் கீ பாயிண்ட்ஸு. அடுத்தது புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ புக் இன்சைட் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பாசிங் chlorine gas through dry slaked lime. Slaked lime ஓட ஃபார்முலா CaOH twice. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to pass chlorine gas. அப்போ நம்மளுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் ஆகும். ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்முலா என்னது? CaOCl2 + H2O. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டெக்ஸ்ட் புக் வந்தப்போ ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமோட ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெக்கன்ஸ் ப்ராசஸ். டெக்கன்ஸ் ப்ராசஸ் என்னென்னா, இந்த ப்ராசஸில் மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது ரெண்டும் ஒரு பெரிய சேம்பரில் பாஸ் பண்ணுவோம். அதில் நிறைய ஷெல்ஸ் இருக்கும், பியூமிஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும். பியூமிஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னா வந்து இந்த பெடிக்யூருக்குலாம் யூஸ் பண்ணுற ஸ்டோன், அதான் பியூமிஸ் ஸ்டோன். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெடிப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பியூமிஸ் ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணி குப்ரஸ் குளோரைடோடைய ப்ரெசன்ஸில் கேரி அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா, தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். when it is passed through air, oxygen, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் அண்ட் குளோரின் கேஸ் கிடைக்குது. டெக்கன்ஸ் ப்ராசஸில் நம்மளுக்கு குளோரின் கேஸ் எவால்வ் ஆகி வெளியில் வரணும், அதான் டெக்கன்ஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் புக் இன்சைட் கொஸ்டின். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப்
sulfur dioxide gas. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரோட ப்ரெசன்ஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது, அதாவது எதோட ப்ளீச் பண்ணுறோன்னா கலர்டு உல், சில்க், ஸ்பாஞ்சஸ், ஸ்ட்ரா இதோடலாம் ப்ளீச் பண்ணும்போது நம்மளுக்கு அது எல்லாமே கலர்லெஸ்ஸாக மாறுது. ஏன் கலர்லெஸ்ஸாக மாறுது? அந்த உல், சில்க் இதெல்லாம் கலர்லெஸ்ஸாக மாறுறதுக்கான ரீசன் என்னென்னா டியூ டு இட்ஸ் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணிவிடுமா, ரெடியூஸ் பண்ணி விட்டுருமா. அதனால தான் வந்து இதோடைய கலர் எல்லாம் மாறுது, கலர்லெஸ்ஸாக மாறுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டரோடு சேரும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் கிடைக்குது. அதே ஹாலஜனோட அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே கிடைச்சது கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா HH2 கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் என்னென்னா, இது ரொம்ப புக் இன்சைட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹோம் சிக்னல் அப்படின்னா என்னென்னா, பாஸ்பின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்மோக் ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணணும். எதுக்காக ஸ்மோக் ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷிப் வந்து டேஞ்சரில் இருக்குது அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு பீஸ்டு கண்டெய்னர்னால் ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துப்பாங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் இருக்கும். அதில் என்ன பண்ணுறோன்னா, யூஸிங் தட் ஹோல் வி ஆர் மிக்சிங் கால்சியம் கார்பைட் அண்ட் கால்சியம் பாஸ்பேட் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாஸ்பின் அண்ட் அசிட்டிலின் கிடைக்கும். ஸோ பாஸ்பின் அண்ட் அசிட்டிலின் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கடலில் தூக்கி போட்ட உடனே அந்த லிபரேட் ஆன பாஸ்பின் இருக்கக்கூடிய அசிட்டிலின் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதை வந்து கேட்ச் பண்ணும், ஃபயர் கேட்ச் பண்ண வச்சிரும். ஸோ அந்த ஃபயர் கேட்ச் ஆன உடனே, அதாவது பாஸ்பின் கேட்சஸ் ஃபயர், பாஸ்பின் உடனே எரிய ஆரம்பித்து கூட இருக்கக்கூடிய அசிட்டிலினையும் நல்லா எரிய வைக்கும் அண்ட் இக்னைட்ஸ் அசிட்டிலின். ஸோ இந்த மாதிரி பேர்னிங் கேஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னலாக இருக்குது அப்ரோச்சிங் ஷிப்ஸ்க்கு. ஸோ அந்த கண்டெய்னரை தூக்கி கடலில் போடுறதுனால அது எரிஞ்சு அது கொடுக்கக்கூடிய ஃபியூம்ஸ்னால அந்த ஷிப் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஷிப்புக்கு இது வந்து ஒரு டேஞ்சர் சிக்னலாக சொல்லலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.